ஓப்பன் ஆகி நின்றுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸாக இருக்கணும், இப்படி க்ளோஸாக இல்லாமல், அதாவது இந்த சைட்லலாம் பாருங்கள் இப்படி ஈவனாக க்ளோஸ் ஆகி வந்திருக்கு. இங்கே வரும்போது அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ்னால் ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சம் கம்மியாக. வணக்கம், நான் தான் உங்கள் ரைடர் எஸ்டிஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸோட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் நான் டெலிவரி எடுத்து இதோட ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. டிசம்பர் 3 அன்னைக்கு டெலிவரி எடுத்திருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2200 கிலோமீட்டர் கிட்ட ட்ரைவ் பண்ணிட்டேன். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரைடு எல்லாமே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. சரி, ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த வண்டி வாங்கலான்ட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்ல போகிற இது வந்து உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா 105 kgs வருது. அதனால நீங்கள் லேடிஸ் ஓட்டுறதுக்குமே அந்தளவுக்கு ஹெவியெல்லாம் இருக்காது. நீங்கள் ஜாலியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரோ ஃபியூச்சர்ஸில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது 2025 எக்ஸ்டெக் மாடல்னு இதை நேம் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் என்னென்னலாம் வருதுன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பிலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கேயே போர்ட் கொடுத்துட்றாங்க, நீங்கள் கேபிள் வச்சு எப்போ போல யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்துட்டு நீங்கள் பூட் ஸ்பேஸு, நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஹெல்மெட் கூட வைக்கிறனா நீங்கள் வைக்கலாம். அதுலேயுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லைட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டிங் வந்துடும். நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அதுலேயே அந்த ஆப்ஷன் சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. அப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டு, இந்த ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து நல்லா வைடராக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 3-4 மொபைல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதனால வாட்டர் பாட்டிலே வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. மொத்தம் நம்ம வச்சுருக்கிறது பேஸ் வேரியண்ட்டு. இதில் மொத்தம் 2 வேரியண்ட் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு பிளாஸ்டிக்கோட வருது உங்களுக்கு. இதே வந்துட்டு நெக்ஸ்ட் வேரியண்ட் போயிட்டிங்கன்னா க்ரோம் எடிஷன், அது ஃபுல்லாக க்ரோம் மிரரு, க்ரோம் சைலன்சர் கிட்டலாம் க்ரோம் இது மாதிரி வரும் உங்களுக்கு. வீடியோவில் அதோட ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு மீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகோட வரும் பேஸ் மாடலு. இதே நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது டிஜிட்டல் மீட்டரோட வருது உங்களுக்கு. நான் அதை எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு இந்த நம்ம பஜாஜ்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல, ஓல்டு அனலாகே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த அப்டேட் பண்ண இந்த டிஜிட்டல் வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்காத மாதிரி எனக்கு. சேம் ஹீரோலையுமே எனக்கு பிடிக்கல, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என்னதான் அதில் வந்து என்ன 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்புக்கும் இந்த மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மைலேஜ் அதெல்லாம் காட்ட மாட்டிருக்கு. நான் அந்த ஃபீச்சர்ஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணல. காரணம் வந்துட்டு எனக்கு பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பிடிக்கல, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதே இந்த அனலாக் ப்ளஸ் ஸ்மால் டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருச்சு. இதுலேயும் வந்து சைட் ஸ்டாண்டர்டு இண்டிகேஷன்ஸு, அப்புறம் கிலோமீட்டர் ஓடோமீட்டரு, அப்புறம் அனலாக் ஸ்பீடு காண்டி இது கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இருந்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி ஹைட்டுமே வந்துட்டு நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலுமே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா சீட்டிங் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க இதில். எஸ்பெஷலி பவர் அண்ட் பிக்கப் வந்துட்டு 110 cc எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த மிட் ரேஞ்ச் ஒரு 60 to 70 வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். மீன்ஸு பவரை வந்து கொஞ்சம் இழுத்து லாங் ரன் போனதுக்கப்புறம் தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த சைடு ஏதாச்சும் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னாக்கா வந்துட்டு சைடு போட்டுருவோமா போட மாட்டோமா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடுவீங்க. ஒன்ஸ் அந்த 60 கிட்ட கிராஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே மெதுவாக ஹை ஆகிட்டு போயிடுது. அது ஒன்று. மற்றபடி நீங்கள் ஆக்சஸ் 125 அதில் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து நல்ல பைக் மாதிரியே இருக்கும். பவர் அண்ட் பிக்கப் வந்துட்டு நல்லா உங்களுக்கு டார்க் நல்லாவே தெரியும். இதில் அந்தளவுக்கு டார்க் இல்லாட்டியும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிரேக்கிங் பற்றி பேசி ஆகணும். பிரேக்கிங் வந்து ட்ரம் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நெக்ஸ்ட் வேரியண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் வருது உங்களுக்கு. இதில் வந்துட்டு ட்ரம் பிரேக்கு. இதில் வந்து சிபிஎஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் அவசரத்துலேயோ நீங்கள் எந்த பிரேக் பிடிச்சாலுமே 2 பிரேக்குமே வந்து கம்பைன் ஆகி தான் ஒர்க் ஆகும். அதனால உங்களுக்கு ஸ்டாப்பிங்குமே வந்து நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த ஆக்டிவா மாடல்ஸ் எல்லாமே வந்தது தான். இதோட ப்ரோஸ் மைலேஜ் உங்களுக்கு வந்து 40க்கு மேலே சிட்டியில் தரும் கண்டிப்பாக, நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணாலுமே. அதே மாதிரி ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு 87க்கு ஆன் ரோடு கையிலே வந்துடுது. உங்களுக்கு அதில் ஒரு சேவிங்ஸ் கிடைக்குது. 2, 3 வந்துட்டு உங்களுக்கு லுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஆக்சசரிஸ் இது எல்லாமே ஆட் ஆன் ஆகி 87க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சம் பிராண்ட்ஸில் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து. இது வந்து எல்லா ஆக்சசரிஸ் சேர்த்து 87. மேட்டு, அந்த சைடு உடையாமல் இருக்கிறக்கு இந்த கிரில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. கான்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஸ் வந்துட்டு பில்டு குவாலிட்டி என்ன தான் இன்ஜின் சைடு ஓகேவாக இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் சைடு வந்துட்டு நம்ம பேசி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, உட்காரும்போது சரியாயிரும்.
சப்போஸ் நீங்கள் வெயிட் அந்த அளவுக்கு இல்லைனால வெயிட் அந்த அளவுக்கு இருந்தாலுமே நான் ஒரு 60 கிட்ட இருப்பேன், இருந்தாலுமே சம்டைம்ஸ் குளிர் விடும்போது இந்த சீட்டு வந்து சவுண்டு கேட்கும். கேட்குதான் தெரியல, இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. இது ஒன்று இருக்குது, இது எல்லா வண்டியிலுமே கேட்கும்னாங்க. ஆனால் வந்துட்டு இது இந்த அளவுக்கு கேட்குது, சம்டைம்ஸ் நல்லாவே கேட்கும். அதே மாதிரி இந்த பேக் சைடில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் வந்து 3ஆவது நாள்லேயே கலண்டு வந்துருச்சு. அப்புறம் அந்த ஷோரூமில் வந்துட்டு நான் கரெக்டாக எடுத்து 5 டேஸ்லேயே 580 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதனால் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தனால கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்லி தான் கொடுத்து இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடுச்சாட்டிருக்கு. நான் ரிமூவ் ஆகிருக்கு அந்த பிளாஸ்டிக்கு, அது சும்மா லாக் பண்ணால் போதுன்னு நினச்சி சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களும் பார்த்துட்டு ஓகே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் டெலிவரி எடுத்துகிட்டு அன்றைக்கி பார்க்குறேன், திருப்பி சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சர்வீஸ் மேனேஜர் கேட்டு என்ன சொல்கிறாரு, அது அப்படி தாங்க இருக்கும் அப்படிங்கிறாரு. நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப மடிச்செல்லாம் கேட்க மாட்டேன் கேள்வியெல்லாம். அப்புறம் வந்து அது எப்படிங்க ஒரு 3-4 டேஸ்லேயே இப்படி ஆயிருங்களா, புது வண்டி தானே அப்படின்னு கேட்டதுக்கு, அதான் சார் அப்படி தாங்க அந்த மாதிரி சொல்கிறார். ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸே கிடையாது. அப்புறம் இந்த வண்டி எடுக்கும்போது ஒரு மேனேஜர்கிட்ட தான் பேசியிருந்து, அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி அவர் பேசினதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு உள்ள ஸ்டாஃப்னால அவங்க பேசி சரிப்பா நான் ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து சேஞ்ச் பண்ணல. சரி ஓகே, செகண்ட் சர்வீஸே வந்துருச்சு, சரி அப்போ போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன். அதனால் அந்த டீலர் நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் எடுக்கிற வண்டியை நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓட்டினதுக்கப்புறம் உங்களோட ஃபால்ட்டுன்னு கிடையாது. அந்த ஃபஸ்ட் 5 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த ஷோரூம் தான் பண்ணி தரணும். அதாவது நீங்கள் வேணுன்ட்டே கீழே போட்டு உடைக்கிற அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது இது பேசிக் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது பாருங்க இந்த மாதிரி, அதெல்லாம் அந்த கம்பெனிஸ் தான் பண்ணி தந்தாகணும். அதே மாதிரி இன்ஜின் வாரண்ட்டி வந்துட்டு 50,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3 years ஆர் சம்திங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கரெக்டாக தெரியல. ஆனால் 50,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டி வந்து கொடுத்துட்றாங்க. இவ்வளோ இதெல்லாமே கொடுத்து ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த பவர் அண்ட் ஃபீல் லுக்கு எல்லாமே கொடுத்துறாங்க. கலர் ஆப்ஷன் ரெட்டு, கிரே, பிளாக்கு, அப்புறம் இந்த டீல் கலர் மாதிரி இந்த ப்ளூன்னு சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தராங்க ஆப்ஷன்ஸு. இந்த எனக்கு வந்து ஓல்டு ப்ளஷரெல்லாம் பார்த்துருப்பேன் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது, இந்த க்ரீனு, ஆரஞ்சு, ஒயிட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கலருமே வந்து எனக்கு யூனிக்காக தோணுச்சுன்னு சொல்லி இந்த கலர் எடுத்துட்டேன். அதே மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கேட்டே வாங்கலாம்னு நினைக்கிறேன். நிறையா கலர்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸே உங்களுக்கு வந்துடும். அதுக்குண்டான ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த க்ரோம் தான் வேணும், டிஸ்க் இதெல்லாம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரோ வேரியண்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மீட்டர் கான்செப்ட் தான், மீட்டர் வந்து எனக்கு அனலாக் தான் மோஸ்ட்லி பிடிக்கும் டிஜிட்டல் விடவே. அதனால வந்து நான் இந்த பேஸ் வேரியண்ட் சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஷோரூம் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ஓட்டி பார்த்து இந்த வண்டி எடுங்க. நான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவே பார்க்காம தான் இந்த வண்டி எடுத்தேன். கடைசியில் பார்க்கும்போது என்னோடய லெக்குக்கு என்ன ஆகுதுன்னா, ஏதாச்சும் நம்ம கட்டில் திரும்பும்போது இந்த லெக்கில் வந்து நீஸ் கிட்ட முட்டுது ஹேண்டில் பார். இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து காட்டுறேன். இப்போ இப்படி இருக்காங்களா, இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது இங்கே வந்து டச் ஆகுது. இதுக்காண்டியே வந்துட்டு நான் வந்து கால் வந்து இப்படி சென்டரில் வச்சுக்கிறேன். இதே நம்ம கொஞ்சம் இப்படி வச்சுருக்கேன்னா வந்து இப்படி இங்கே பாருங்கள் முட்டுது பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க, கால் உங்களை அந்தளவுக்கு க்ளோஸ் பண்ண முடியாது, மீன்ஸு உங்களுக்கு முட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் பார்க்கவே இல்லை, கவனிக்கல. நான் கட்டில் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். இப்போ இங்கே இருக்கும்போது ஒன்றுமே ஆகாது, நார்மலாக இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் தான் கேப் இருக்குது. இதே நீங்கள் இதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க, லெக் இப்படி வருதுனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக முட்டும் இந்த கால். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நான் வச்சுருக்கிறது. அதனால் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க இல்லை கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க மீன்ஸ். ஏன்னா உங்களுக்கு லெக்கே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்க திருப்பும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி லைட்டிங் வந்துட்டு நம்மளது வந்துட்டு ஹேலோஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதே ப்ரோ வேரியண்ட்டில் டிஆர்எல் லைட்டு, இந்த 2 கார்னர்லையுமே வர மாதிரி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் BS6னால எப்போவுமே வந்துட்டு இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும், நம்ம எதுவும் கட் ஆஃப் எல்லாம் பண்ண முடியாது. அதனால வந்து சரியான ஹீட் ஆகுது. இதனால் என்ன ஆகணும், லாங் ரன் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் போகும்போது அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிளாஸோட ஹெட்லைட்டோட அந்த இது வந்துட்டு ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆயிரும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஆர்எல்லே நீங்கள் போயிடலாம், ஏன்னா இப்போ இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு ரோடு தெரியறதில்ல, அப்போ நீங்கள் போகும்போது அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, பேசாமல் நம்ம ப்ரோ வேரியண்ட் எடுத்துருக்கலாமே அந்த மாதிரி. அதனால் நீங்கள் பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு 4.6 லிட்டர்ஸ் வருது. இது உங்களுக்கு வந்து கம்மின்னு தோணலாம், ஆனால் ஓகே தான். நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இது ஓகே தான். அதே மாதிரி மைலேஜ் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டிருந்தேன். சப்போஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் மைலேஜெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் பங்கில் நின்றுருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு அங்கிள் இதாக வச்சுருந்தாரு, அவர் கேட்டேன் எவ்வளோங்க தருது மைலேஜ்னு போது
நான் மட்டுமே இதை ஓட்டிகிட்டு இருக்கேன், வேறு யாரும் மாற்றி மாற்றி ஓட்டுறதில்ல. ஒரே ஆள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 40லேருந்து 42 43 தருது. அதே ஹைவேல போகும்போது 50க்கு மேலே தருது அப்படின்னு சொன்னார். அதே தான் சேம், எனக்கும் அதே தான் கிடைக்குது. இப்போ நான் 2200 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலுமே என்னோடய மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டுறதுக்கு நம்ம விரட்டி கொஞ்சம் ஓட்டினாலுமே வந்து ஒரு 40ங்கிறது குறையாமல் தருது. மைலேஜ் ஓகே தான். இப்போ அந்த ஆக்சஸ் 125னா கொஞ்சமாக குடிக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ரிவ்யூ எனக்கு தெரில மோஸ்ட்லி, ஏன்னா வந்து அது ப்ரைஸிங்குமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு இது நல்ல ஒரு ஆப்ஷன். இதோட ப்ரைஸிங் வந்து 87 சம்திங். நான் எடுத்தேன். அந்த மாதிரி பைக் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வாங்கி பாருங்கள். நீங்கள் ஷோரூமே போகாட்டிலுமே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டிசிஷன்ஸ் எடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது, அதே சமயம் நல்ல பைக் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை எடுக்கலாம். இல்லை இது எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான் ஓட்ட போகிறேன், 150 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் தினமே ஓட்டுவேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈவியே சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு செலவு மிச்சம், எந்த பிரச்சனையும் இல்லை, லுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நமக்கு வந்து பெட்ரோல் தான் வேணும், பெட்ரோலே இவன் குடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் அதே சேம் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி வாங்கி தரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நல்ல ஒரு சாய்ஸ் தான். அதில் எந்த தப்புமே சொல்ல முடியாது. இதுதான் அந்த யூஎஸ்பி போர்ட்டு, நீங்கள் சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த வாட்டர் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இதோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இதை நீங்கள் லாக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது இஷ்யூஸ் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு இந்த 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்குறீங்களுமே தாராளமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அது போக இதான் சொன்னேன், அனலாக் ப்ளஸ் ஸ்மால் டிஜிட்டல் மீட்டர் உங்களுக்கு. நமக்கு இந்த அனலாக் வந்தால் தான் எப்போவுமே பிடிக்கும். அனலாகு இதை வந்து உங்களுக்கு இந்த மீட்டரில் டிஜிட்டலில் வந்து எதுவுமே கிடையாது. ஃபியூவல் காட்டும், கிலோமீட்டர் ஹோடோ மீட்டர், இந்த 2 மட்டும் தான் வரும். மற்றது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் இருக்கும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வரும். அப்புறம் இண்டிகேட்டரோட இண்டிகேஷன், அப்புறம் ஹை பீம் லோ பீம் லைட்டு, அப்புறம் இது வந்துட்டு I3S ஆக வரும். இதெல்லாம் தான் இந்த மீட்டர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த ஆட்டுக்குட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த மலையில் நின்றுருக்கறனால இந்த ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இதில் எப்போ போல் அந்த ஹீரோவில் வந்து I3S மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அதாவது I3Sனால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, சைட் ஸ்டாண்டில் தான் இருக்குது, அதனால் ஆன் ஆகாது. இப்போ சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டோம், இண்டிகேஷன்ஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரேக் பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிருச்சு, அவ்வளோதான். இப்போது வந்துட்டு நம்ம I3S வந்து ஆனில் வச்சுருக்கோம். இப்போ கரெக்டாக இது 10 to 12 செகண்ட்ஸில் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இங்கே இப்போ வந்து சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும், பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் நீங்கள் ரன்னிங்லேயே என்ன சொல்கிற சிட்டிலேயே நம்மளால் ட்ரைவ் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம்னா வந்துட்டு இது டக்குனே உங்களுக்கு 10 செகண்ட் போது ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரோம், இவ்வளோ நேரம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால ஆகலை. இருங்க, நார்மல் ஐடல் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வரல, நம்ம வீட்டுக்கு போகும்போது நிறுத்தும் போது இந்த I3S ஒர்க் ஆகிற உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னால இதுதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸாக இருக்கணும், இப்படி க்ளோஸாக இல்லாமல், அதாவது இந்த சைட்லலாம் பாருங்கள் இப்படி ஈவனாக க்ளோஸ் ஆகி வந்திருக்கு. இங்கே வரும்போது அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. இதான் வந்து ஷோரூமில் கேட்டதுக்கு எதுவும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ தான் ஆர்டர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பேசினதுக்கப்புறம் பார்ப்போம் என்னன்ட்டு. அதே மாதிரி இப்படி பண்ணும்போது வர்றதில்லை. திருப்பி நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணிட்டு வந்து லைட்டாக தூக்கி விடணும், அப்படின்னா தான் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு இதுதான் இந்த ஹெல்மெட் வைக்கிற ஸ்பேஸு. இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் க்ரோசரி ஐட்டம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அது போக இதுதான் அந்த லைட்டிங். இது கரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆஃப் ஆயிரும். நான் டவுட்லேயே இருந்து எரிஞ்சிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு கடைசி உள்ள ஃபோனை வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த பக்கம் இந்த குரோம் எடிஷன் சொன்னோம்ல, இந்த குரோம் எடிஷனில் இது வந்து குரோம் இதில் வரும். இது நம்மளது மேட்டில் வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு மிரர்ஸ் வந்து குரோமில் வரும், நமக்கு இது மேட்டில் வந்திருக்கு. அப்புறம் இந்த மேட் எடிஷன்ஸில் வந்துட்டு மேட்டுங்கிற மாதிரி ப்ரோ எடிஷனில் இந்த சைட் டிஆர்எல் வரும். நம்மளது வந்து டிஆர்எல் இல்லை, ஹாலஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு லைட்டிங்கு. இப்போ லோ பீமில் இருந்துச்சு, இப்போ ஹை பீம் சேஞ்ச் பண்ணுறோம். ஹை பீம்
இதுதான் ஃப்ரேமு. அழகாக இந்த மாதிரி வண்டி ரிவ்யூ எடுத்துட்டு இந்த மலையோரமாக வந்திருந்தேன். உங்களுக்கு மலையை பேக் சைடு காட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் வந்திருக்கு. இங்கே ஃபுல்லாக இப்போ வந்து பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் கேம்ப் இருக்குது அந்த மலையோட ஒட்டி தான். கரெக்டாக மலை அடிவாரம், யானை கூட சம்டைம்ஸ் வரும். அதனால் இந்த கார் ஓட்டி பழகிறவங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஓட்டி பழகிட்டு இருக்காங்க இன்னும் வராதனால. அதே மாதிரி ரைடிங் கம்ஃபோர்ட்டு இதெல்லாமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள் சடனாக இருக்கணும்னையும் பிக்கப்பெல்லாம் குறைய சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. நல்ல பிக்கப்பாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம ஃபோன் வந்து ஸ்டாண்டில் வச்சுருந்தேன், கீழே விழுந்துருச்சு. அதனால தான் கையில் எடுத்துட்டேன். இதான் இந்த வீடியோ. நம்ம பைக் ரிவ்யூ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஸ்லாங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். சூன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூ வீடியோஸ், இந்த மாதிரி மோட்டோ விளாக்ஸ் வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன், நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.